நான் கைலாயம் போயிட்டு வந்தேன், சதுரகிரி போயிட்டு வந்தேன், யமுனோத்திரி போயிட்டு வந்தேன், எல்லா பக்கம் மலையேறி இருக்கிறேன். அதுவே நமக்கு வியாதியே கிடையாது. கர்ம வினை செஞ்சாச்சு, அவ்வளோதான். அதை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. சில சமயங்களில் மூச்சரைக்கும் போது ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் ஓய்வு எடுத்துட்டோம்னா சரியாக போச்சு, அவ்வளோதான். அதனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில். டாக்டர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம நடைபெறமாயிருக்கும். அந்த லெவலுக்கு போகவே கூடாது. அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். முடிந்த அளவுக்கு நம்ம நிறைய உள்வாங்கிட்டோம். இதை வைத்துக்கொண்டு நம்ம சமுதாயம் என்பது நம்ம குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம சொன்னால் கேட்குறவங்களுக்கு சொல்லுங்கள், கேட்காதவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லிடுறாங்க. நம்மளும் ரிவர்ஸ் அடிச்சிருவோம். இந்த மாதிரியான ஒரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் நீங்கள் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுடைய மனம் உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி இதனை நடத்திய ராமு மற்றும் அவருடைய குழுவினருக்கும் இந்த கலந்து கொண்ட அன்பு சகோதர சகோதரிகள் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.